எங்க மனசுல ஒரு மாதிரியா இருக்குங்க. நாம தான் கம்பல் பண்ணி கண்மணி அன்பு கூட அனுப்பி வச்சோம். ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா? நடக்காது, எதுவும் நடக்காது. அவங்க 2 பேரும் கிராமத்துல தானே இருக்காங்க, அவங்க பாதுகாப்பா இருப்பாங்க. அங்கிள், அங்க தங்குறதுக்கு இடமே இருக்காது. ஆர்லியா படுத்து தூங்குவாங்க. ஏதாவது ஏற்பாடு பண்ணி அவங்கள உடனே கூட்டிட்டு வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க அங்கிள். அன்னைக்கு இருப்பே கொள்ளாது. அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கேட்டுட்டே இருப்பா. அண்ணே, உன்னால ஒரு நாள் கூட போன் பண்ணாம இருக்கவே முடியாதா? என்ன செய்ய சொல்ற? இந்த வீட்டை மட்டும் இல்ல, என் பசங்களையும் மண்டையில சுமந்துட்டு தானே இருக்கேன். அதான் அப்பப்போ போன் பண்ணணும்னு தவிக்கிறேன். சரி, இப்போ உனக்கு என்ன தெரியணும்னு சொல்ல. நீ மனசுக்கு ஒரு மாதிரி கலக்கமாவே இருக்கு. செந்தில் எனக்கு கால் பண்ணா, அன்பும் கண்மணியும் நிலச்சரிவுல மாட்டிக்கிட்டாங்கன்னு. ராங் இன்ஃபர்மேஷன் அண்ணி. அவங்க மலை கிராமத்துல பத்திரமா இருக்காங்க. போற வழியில தான் நிலச்சரிவுனால பாறை உருண்டு வந்து ரோட்ட மறைச்சிருக்கு. வேற என்ன சந்தேகம் உனக்கு? அப்போ அவங்க பாதுகாப்பா இருக்காங்கல்ல? நம்ம வீட்ல இருக்கிறத விட பாதுகாப்பான இடத்துல தான் இருக்காங்க. ரோடு எப்ப சரியாகும்? ஒரு விஷயத்த நான் உனக்கு சொன்னா நீ பாட்டுக்கு அம்மா கிட்டயோ அண்ணன் கிட்டயோ போய் உளறி வச்சிட மாட்டியே? ஏய், நான் உளற ஆளா? சரி சரி, நான் உண்மையை சொல்றேன். சின்ன நிலச்சரிவு தான். கவர்மெண்ட்ல இருந்து போய் உடனடியா 1 ஹவர்ல ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ போக்குவரத்து எல்லாம் நார்மலா தான் இருக்கு. அப்படியா? அப்படின்னா 2 பேரும் உடனே திரும்பி வந்துருவாங்களா? உடனே திரும்பி வந்துருவாங்களான்னு அண்ணி கேக்குறான். சிஸ்டர், அதுலதான் ஒரு ட்விஸ்ட். அவங்க உடனே திரும்பி வர மாட்டாங்க. அங்க ரோடு சரியில்லைன்னு புருடா விட்டு. எதுக்கடி போய் சொன்ன? பின்ன அவங்க தனியா இருந்தா தானே அதுக்கு பேர் ஹனிமூனு. நான் செஞ்சது தப்பா? நீங்க எது செஞ்சாலும் அது சரியா தான் இருக்கும். இதோ பார், அங்க கிராமத்துல 2 பேரை என் வீட்டுக்காரு புடிச்சிருக்காரு. இவர் என்ன சொல்றாரோ அவங்க அதை தட்டாம அப்படியே செய்யறாங்க. அன்பையும் கண்மணியும்